ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை ஒரு 7 நாட்களுக்கு உண்டான இந்த வாரம் ராசி பலன் காணலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை. உத்திராடம் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளில் ராகுவை கடந்து சனியை, இரு பாவக்கோள்களை சந்திரன் கடக்கும் இந்த வாரம் மீனம் ராசி என்பதற்கு ஏற்படும் பலன்கள். இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஓணம் பண்டிகை, திருவோண விரதம், பௌர்ணமி நாளில் ஒரு எளிமையான பரிகாரம் மீனம் ராசி என்பதற்கு இந்த பதிவில் சொல்கிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. இந்த வாரம் சந்திர கிரகணம் நிகழ்கிறது, இந்தியாவுக்கு தெரியாது. இந்த வாரம் பஞ்சாங்கம் என்ன அறிவுறுத்துகிறது அப்படின்னா, இடி மின்னல், மேகங்கள் கர்ஜிக்கும், இடி மின்னலுடன் மழை பொழியும், தேவாலயங்களில் இடி விழும், இடி இடிக்கும் போது, மின்னல் மின்னும் போது, மழை பொழியும் போது மொட்டை மாடியில் நிற்பது, மரத்தடியில் நிற்பது இந்த வாரம் மக்கள் தவிர்க்க வேண்டும். ஏன்னா செவ்வாயும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை. நாம்ச கட்டத்தில் கும்பத்தில் செவ்வாய் ராகுவை கடந்து கொண்டிருக்கிறார். அப்போ இடி மின்னல் தாக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம். மீனம் ராசி என்பதற்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 10ஆம் இடமான தொழில் ஜீவனஸ்தானத்திலே சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தில் மதியம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திரன் 10, 11ஆம் இடம் வருவது சிறப்பு தான். நல்ல லாபம், தொழில் வளர்ச்சி, உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள் உதவி செய்வாங்க. நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். 10, 11ஆவது வீட்டில் சந்திரன் செல்வது இந்த வாரம் 27ஆம் தேதி வரை உங்களுக்கு சிறப்பு. 27ஆம் தேதி ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை அன்றைய நாள் பௌர்ணமி. பௌர்ணமியில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு 7 மணிக்கு மேலே மீனம் ராசியில் பிறந்தவர்கள் ₹1 காசு கையில் எடுத்துங்க. மீனம் ராசியில் பிறந்தவர்கள் கிழக்கு திசையாக நின்று கிழக்கு திசையை பார்த்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி அந்த ₹1 காசை தூக்கி எரிந்து விடுங்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். திதியிலேயே மிக மோசமானது பௌர்ணமி திதி. பௌர்ணமி திதியில் ஆண்கள் பிறப்பதை விட பௌர்ணமி திதியில் பெண்கள் பிறந்தவர்களுக்கு தான் பிரச்சனை அதிகம். பௌர்ணமியில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்வில் பிரச்சனை, திருமணம் நடப்பதற்கே காலங்கள் கடக்கிறது. பௌர்ணமி நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. திருமண வாழ்வில் பிரச்சனை உள்ளவர்கள், திருமணம் நடக்க மாட்டேங்குது, காலம் கடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், உங்கள் உடல்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கிழக்கு திசையை நோக்கி ₹1 நாணயத்தை 3 முறை தலையை சுற்றி தூக்கி எறியும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், மாதம் வரக்கூடிய பௌர்ணமி திதியில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து வாழ்க்கை வளம் பெறும். 28ஆம் தேதி சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் இந்தியாவுக்கு தெரியாது. அதனால் கிரகண தோஷம் பெரும்பாலும் கிடையாது. மீனம் ராசிக்கு 12ஆவது வீட்டிலே சந்திரன் வரும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், இந்த பாத யாத்திரை, கிரிவலம் சென்று வரத்துக்கு வாய்ப்புண்டு. திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடியவர்கள் பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று வரலாம். பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் திருவண்ணாமலை பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று வரும்போது பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையும். 29ஆம் தேதி மதியத்திலிருந்து ஜென்ம ராசிக்கு சந்திர பகவான் வருகிறார். வக்கர சனியை சந்திர பகவான் 29ஆம் தேதி மதியத்திலிருந்து
30-31 தேதி வார இறுதியில் ஜென்மராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்வார். கோச்சாரத்தில் ஜென்மராசியில் சந்திரன் வரும்போது நல்லா உடல் உற்சாகமாக சந்தோஷமாக உங்களுடைய பயண போக்குவரத்து அமையும். புதிய துணி எடுக்கலாம், புதுசாக வண்டி வாங்கலாம். வண்டி வாகன பயண போக்குவரத்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி தான் சந்திரன். சந்திரன் ஜென்ம ராசியில் வரும்போது இறை வழிபாடு மீனம் ராசி என்பதற்கு முழு அருள் கிடைக்கும். ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது இங்கே வக்கர சனி பகவான் இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்படாமல் பொறுமையோடு செய்தீங்கன்னா உங்களுக்கு வெற்றியாகும். இந்த வாரம் பஞ்சாங்கம் மீனம் ராசி என்பதற்கு இதுதான் அறிவுறுத்துகிறது. மீனம் ராசி அதிபதி 5வது வீட்டிலே சஞ்சாரம் செய்வது, 29ஆம் தேதி மதியத்திலிருந்து சந்திரன் குரு பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பது, இந்த வாரம் இறுதியில் மீனம் ராசி என்பதற்கு வேலை உத்தியோகம் சார்ந்து சிலருக்கு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, பிரமோஷன், நல்ல இடம் மாற்றங்களும் 29ஆம் தேதி மதியத்திலிருந்து 30-31ஆம் தேதி சந்திப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குருவும் சந்திரனும் பரிவர்த்தனையில் இருக்கும்போது குடும்பத்தில் சுப விசேஷ காரியங்கள் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடியவர்கள் 29ஆம் தேதி மதியத்திலிருந்து 30-31ஆம் தேதி வரன் பார்த்தீங்கன்னா வரன் செட் ஆகும், நிச்சயம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.